ஆண் உறுப்புல பேக் லைக் ஸ்ட்ரக்சர் பை போல இருக்கக்கூடிய விதையை தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்க்ரோட்டம், அதை சுற்றி முடி இருக்கும். அந்த முடியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு. இப்போ இந்த வீடியோவில் அந்த முடியை எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கான வழிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் ஒரு 1 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 1.5 சென்டிமீட்டர் இப்போ முடி இங்கே தான் இருக்குது அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். சிசர் வச்சு கட் பண்ணலாம். பட் சிசர் வச்சு கட் பண்ணும்போது சிசருடைய டிப்பு வேற பகுதியில் எங்கேயும் கட் ஆகிடாமல் காயம் பற்றாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது ஒரு வழி. சிசர் வச்சு கட் பண்ணலாம், அது ஒரு வழி. ரெண்டாவது வழி, ட்ரிம்மர் மிஷின் இருக்குது, அதை வச்சு நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணலாம். அது ஓரளவுக்கு தோலை காயப்படுத்தாமல் இருக்கும். ஒரு 2-3 டைம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூணாவது, ஷேவிங் க்ரீமை அந்த பகுதியில் தடவி ஷேவிங் ரேசரை வச்சு அழகாக நீங்கள் இந்த ஹேரை ரிமூவ் பண்ணலாம். பேக் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது, அது சில நேரங்களில் நல்லாவே சுருங்கி இருக்கும். அதுலலாம் பிளேடு வைக்கலாமா அப்படின்னா முதல்ல செய்கிறவங்களுக்கு சில பேருக்கு சில சமயங்களில் தோல் கிளியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் நிதானமாக மெதுவாக பொறுமையாக நல்லா ஷேவிங் க்ரீம் தடவி அதுக்கப்புறம் அந்த ரேசரை வச்சு நீங்கள் தாராளமாக இழுக்கலாம். பெரிய அளவுலலாம் ஒன்றும் காயம் ஆகாது. மெதுவாக செஞ்சு பாருங்க. இன்னொன்று, மேலிருந்து கீழே இழுங்க. ஒருபோதும் எதிர் திசையில் ரேசரை வச்சு இழுக்காது. அது சில சமயங்கள்ல காயத்தை உண்டாக்கலாம். பட்டு ட்ரிம்மரை வச்சு ஹேர் ரிமூவ் பண்ணலாம், ஹேர் கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு ஹேர் கட் பண்ணலாம். இதுலலாம் உங்களுக்கு முடி உள்ள குத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். முடி நீங்கள் ஷேவிங் பண்ணி இழுக்கும் போது சில சமயங்களில் முடி என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி இருக்கிறது அப்படி கீழே குத்தும். அப்படி கீழே குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இழுக்கும் போது முடி கீழே குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படலாம். அதனால ஒரு மெத்தட்லையுமே ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். தோல் ரொம்ப சுருக்கமாக இருக்கு, இதுலலாம் பிளேடு வச்சா தாங்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தோலை லைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரேசரை வச்சு இழுத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. முடி ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிடும். இதுலேயே இன்னொரு மெத்தட் ஆஃப் ஹேர் ரிமூவல் இருக்குது. பெரிய காஸ்மெட்டிக் கிளினிக்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க லேசர் வச்சு ஒன்றும் பெரிய அளவில் காயம் வழியெல்லாம் இல்லாமல் லேசர் வச்சு அந்த ஹேரை ரிமூவ் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடாக இருக்குது. பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியான மெத்தட். அதனால் அது எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ சிசரை வச்சு ஹேரை கட் பண்ணலாம், ட்ரிம்மரை வச்சு ஹேரை கட் பண்ணலாம். அடுத்ததாக ஷேவிங் ரேசரை வச்சு ஷேவிங் க்ரீம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரேசரை வச்சு இழுத்து அப்படி ரிமூவ் பண்ணலாம். லேசர் வச்சு அது நீங்கள் பண்ண முடியாது, அது அவங்க எக்ஸ்பர்ட் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது காஸ்மெட்டிக் கிளினிக்ஸ் போயிட்டு நீங்கள் அங்கே லேசர் வச்சு கூட ஹேர் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்படித்தான் இந்த மெத்தட் தான் நமக்கு ஹேர் ரிமூவலுக்கு இருக்குது. இது இல்லாமல் ப்ரைவேட் பார்ட்ஸில் ஹேர் ரிமூவ் பண்ண பேட்ச்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப வலி தரக்கூடியது. ஸோ நம்ம சொன்ன இந்த 4 மெத்தடு பெரிய அளவில் வலி இருக்காது, ஓரளவுக்கு ஈஸியாகவும் செய்யக்கூடிய மெத்தட்ஸ் இதெல்லாம். ஸோ ரிமூவ் பண்ணலாமா வேணாமா, ரிமூவ் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த ஷேவிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு 1/2 சென்டிமீட்டர் மட்டும் இடைவெளி விட்டு ட்ரிம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலோ அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது ஒரு 5 நாள் 10 நாளைக்கு உங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஸ்க்ரோட்டம் பேக் இருக்குது, அதை சுற்றி முடி இருக்கும். அந்த முடியை சின்னதாக கட் பண்ணி விடுறோம், இல்லை ட்ரிம் பண்ணி ஷார்ட்டாக கட் பண்ணி விடுறோம், அல்லது ஷேவிங்கே பண்ணுறீங்க. ஒரு 5-10 நாளில் முடி வளரும். அப்படி வளரும் பொழுது முடி ரொம்ப சின்னதாக வளரும் பொழுது என்ன ஆகும்னா, 2 பக்கமும் இருக்கக்கூடிய தொடைப்பகுதி இருக்கு இல்லைங்களா, தொடைப்பகுதி அதில் இந்த முடி முள்ளு மாதிரி குத்தும். ஸோ அது பல பேருக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், அட்லீஸ்ட் ஒரு 1 சென்டிமீட்டர் ஒரு 2 சென்டிமீட்டர் முடி நீளமாக விட்டு கட் பண்ணி எடுத்தாலே போதுமானது. ஆண்களுக்கு இதுவே சேஃபானதாக இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கும் பெரிய அளவில் காஸ்மெட்டிக் எஃபெக்ட் உங்களுக்கு கம்மியாகிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால் எந்த ஒரு செயல்லையுமே ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ ஹேர் ரிமூவலுடைய எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இல்லை சார் எனக்கு ஹேர் ரிமூவ் பண்ண விருப்பமே இல்லைன்னா பண்ணவே தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.